டு ட்ரீம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக் பிஇ ஸ்ட்ராட்டஜியோட நேமு என்ன அப்படின்னா ஸ்டாக் பிஇ ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், பட் இது லாங் டேர்ம்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் லாங் டேர்ம். என்ன பி ரேஷியோனா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸ் வேல்யூவேஷன்ல இருக்கா, இல்லை அப்படின்னா அதோட ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கா, அது என்ன ப்ரைஸ்ல இருக்கு, இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாக் பிஇ யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்டாக் பிஇக்கு 3 செக்டாரா, என்னோட வியூ படி நான் ஒரு 3 செக்டாரா இந்த ப்ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 0 to 10. ஸோ இந்த ரேஷியோ லெவல்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்டிங் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்டாக்கு பிஇ ரேஷியோட வேல்யூ வந்து 0ல இருந்து 10க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ல. ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்சு 10 to 20 இருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் திஸ். இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங். ஸோ இதுக்கு மேல கன்சிடர் பண்ணிக்கலாம். 10 to 20 இருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் ஃபார் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங். இன்வெஸ்டும் பண்ணிக்கலாம், ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ 20 to 30 இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்றதை விட ட்ரேடிங் பண்றது பெஸ்ட். ஓகே, ஸோ ட்ரேடிங் இஸ் பெஸ்ட். 30 above இருந்துச்சுன்னா ஒன்லி ஃபார் ட்ரேடிங். ஸோ இதான் லாஸ்ட். 30 above இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் சிம்பிள் தான். ஓப்பன் screener.com. சிம்பிள் மெத்தட். ஸ்கிரீனர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பார்ல போயிட்டு என்ன கம்பெனி நீங்க வியூ எடுக்க போறீங்களோ அந்த கம்பெனியோட நேம், ஸ்டாக்கோட நேம். ஸோ இப்போ நான் என்ன காட்ட போறேன் அப்படின்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். இந்த கம்பெனியோட பிரைஸ் என்ன வேல்யூல இருக்கு? 339ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் கரெக்டான பிரைஸா, லோ பிரைஸா, இல்லை அப்படின்னா ஹை பிரைஸா? இதை 3 ஐடென்டிஃபை பண்ண போறோம். என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா 8, இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ என்ன வேல்யூங்கிறத பார்க்க போறோம். 8.72. நம்ம ஆல்ரெடி பார்த்த வேல்யூஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது 0 to 10 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அப்போ இது என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிள். அப்போ இந்த ஸ்டாக் இப்போ 8272ல இருக்கிறதுனால இந்த பிரைஸ்ல நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ பை பண்ணிக்கலாம். 339ல நீங்க பை பண்ணிக்கலாம். எப்போ இதுல நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் போதுமோ நீங்க அப்போ எக்ஸிட் ஆகிக்கலாம். இது ஒரு விஷயம். இல்ல அனதர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஇ ரேஷியோ வந்து, ஸோ இண்டஸ்ட்ரி பிஇன்னு ஒரு ஆப்ஷன், ஒரு வேல்யூ இருக்கா. இது என்ன அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ள கம்பெனிஸ் எல்லாத்தையும், இப்போ ஒரு 10 கம்பெனி நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனியை எல்லா கம்பெனியையும் கம்பேர் பண்ணி டோட்டல் இண்டஸ்ட்ரி என்ன வேல்யூல இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 26ல இருக்கு. இந்த 26 ரேஞ்சுக்கு இந்த கம்பெனி எப்போ வருதோ, இன்னைக்கு 8.72 இருக்கு. ஸோ இது 26க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க பொசிஷனை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது டபுள் ஆகுறதுக்கு ஹையர் சான்சஸ். ஸோ இன்னைக்கு 339ல நீங்க பை பண்றீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நான் சொல்றது
ஸோ லாங் டேர்ம் 3 வருஷம் 5 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பி ரேஷியோ ஃபோக்கஸ் பண்ணி 26 அப்படி இல்லைன்னா 25. ஸோ 25க்கு பி ரேஷியோ எப்போ வருதோ அந்த டைம் என்ன ப்ரைஸ்ல இருக்கோ மார்க்கெட் கிட்டத்தட்ட நியர்பை 500 to 700 600 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த இடத்துல உங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டாக் பி ரேஷியோட ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்க இது இந்த ஸ்டாக்குக்கு தான் இல்லை, எந்தெந்த ஸ்டாக்ஸ் நீங்க போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாக் பி ரேஷியோ வந்து 8.72 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பி எவ்வளோ இருக்கு அப்படின்னா 26. ஆல்மோஸ்ட் இந்த டைம் 8.72ல 339ல இதோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பே வர்ற டைம் என்ன இருக்கும்? ஆல்மோஸ்ட் இது டபுள் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா? டபுள் ட்ரிபிள் போறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ட்ரிபிள் டைம் ஆஃப் தி ப்ரைஸ் அப்படின்னா 339 இன்டூ ஸோ 1000 rupees. இது நாளைக்கே போகுங்கிற இது கிடையாது. ஸோ இது போறதுக்கு 3 to 5 years கண்டிப்பாக ஆகும். பட் டெஃபினட்டா போறதுக்கு ஹையர் சான்சஸ். ஸோ எதுவுமே பிளைண்டா நீங்க ஒரு ஸ்டாக்கை நீங்க பை பண்றதுக்கும் இந்த பிஏ ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பை பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இது ஒரு பேராமீட்டர் தான். நம்ம இன்னும் ஒரு 5-6 பேராமீட்டர் அடிஷ்னல் ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஸ்டாக்கை எந்த டைம்ல எந்த ப்ரைஸ்ல நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது கரெக்டா நீங்களே டிஃபைன் பண்ணி அந்த ஸ்டாக்ல நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்க மாறிடலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்க்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 8ல இருக்கு. டெக்னிக்கல் ஆட் பண்ணி நீங்க எந்த டைம்ல நம்ம வாங்கலாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி இதோட டார்கெட்டை நீங்க ரீச் பண்ணலாம். தேங்க்யூ.